இன்னைக்கு டீ கடையில் கிடைக்கிற இனிப்பு போண்டா தாங்க செய்ய போகிறோம். சக்கரை காக்கில் எடுத்துருக்குறேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், மாவு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு பாருங்கள். இதை எந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். சட்டியில் எப்படி குண்டு குண்டாக இருக்குன்னு பாருங்கள் போட்டோன்னே. வணக்கம், நான் சரவணங்க, கோயம்புத்தூர்காரன். இன்றைக்கி என்னென்னா டீ கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா குண்டு குண்டா போண்டா. அந்த போண்டா தாங்க நீங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்து வந்துருக்காருக்கலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இந்த போண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. சக்கரை காக்கில் எடுத்துருக்குறேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். கூட பாருங்கள், 4 ஏலக்காய் எடுத்துருக்கேன். ஏலக்காயும் சேர்த்திக்கலாங்க. இது போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சி வச்ச சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் சோடா சேர்த்திக்கலாங்க. இது சேர்த்துனா தான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பி வருங்க நல்லா. பாருங்கள், இது கூட ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. முதல்ல எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு கலந்து போய்ங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பிணையணுங்க. இது பிணையிறது மட்டும் இல்லைங்க, இது வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறணும். அப்போ தான் நல்லா பொடு பொடுன்னு வருங்க நல்லா போண்டா. நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்திருக்கோம், பார்த்து மெதுவாக தண்ணி ஊற்றுங்க. நம்ம பிசை தான் தெரியும். ஏன்னா சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகும்போது நமக்கு தண்ணி மாதிரி ஆயிரும், தண்ணி நிறையா சேர்த்துனா. பாருங்கள், போட்டு பிணையும் போது ஒரு நல்ல மனம், ஏலக்காயெல்லாம் போட்டு அடித்ததுனால. பாருங்கள், மாவு போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு பாருங்கள். இதை எந்த அளவுக்கு பிணைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் பிணைஞ்சிருக்கேங்க. இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆயிலில் இப்படி விட்டீங்க அப்படின்னா அழகாக உள்ள விடுவோணுங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறணுங்க. நம்ம 1/2 மணி நேரத்துக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு இரும்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் ஊற்றின எண்ணெய் சொல்லி சூடாயிருச்சுங்க. நான் தண்ணியை தொட்டுட்டு இந்த போண்டா போடணுங்க. அப்போ தான் கையிலேருந்து ஒட்டாமல் வருங்க போண்டா. பாருங்கள், சட்டியில் எப்படி குண்டு குண்டாக இருக்குன்னு பாருங்கள் போட்டோன்னே. தெரியுது உங்களுக்கு? ஒன்று மட்டும் பாருங்கள், ஷேப் மாறிடுச்சு. ரவுண்ட்லேருந்து வேறு மாதிரி ஷேப் போயிடுச்சு. மற்றெல்லாம் பாருங்கள் அப்படியே குண்டு குண்டாக இருக்குது. அப்படியே பாருங்கள், நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிட்டோம் பாருங்கள். எல்லா பக்கம் அப்படியே சூப்பராக ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்கள். உள்ளேயும் நல்லா வெந்திருக்குங்க. போதும், இப்போ எடுத்துடலாங்க. அவ்வளோதான், இப்போ எடுத்தாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். அடுத்தது பாருங்கள், நம்ம போண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு குண்டு குண்டா. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எடுத்துக்க சாமி. பாருங்கள், நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா வந்துருக்குன்னு பாருங்கள். எங்கள் அப்பா செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.